எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 7 பழக்கங்கள் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு பயின்று வருகின்றனர். ஆயிரக்கணக்கான பள்ளி குழந்தைகள் கூட 7 பழக்கங்களை கற்று வருவது அதிக உற்சாகமூட்டுவதாக இருக்கிறது. சில நிறுவனங்களும் அரசாங்க அமைப்புகளும் பல்கலைக்கழகங்களும் கல்வி அமைப்புகளும் இந்த 7 பழக்கங்களை தங்களுடைய தத்துவமாகவே வரித்து கொண்டு அதில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளன. 7 பழக்கங்கள் ஏன் தொடர்ந்து மக்களின் வாழ்வில் தாக்கம் ஏற்படுத்தி வருகின்றன? மக்கள் தங்களிடம் உள்ள சிறந்த அம்சங்களை அடையாளம் கண்டுகொண்டு அதற்கேற்ப வாழ அவர்களுக்கு அப்பழக்கங்கள் உதவுவதுதான் அதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். மக்கள், குறிப்பாக இளம் வயதுக்காரர்கள், இந்த 7 பழக்கங்களில் உள்ளடங்கியுள்ள கொள்கைகளின் சக்தியை உள்ளுணர்வு ரீதியாக உணர்ந்து கொள்ளுகின்றனர். வாழ்வில் குறுக்கு வழிகளில் அவர்களுக்கு விருப்பம் இருப்பதில்லை. அதைவிட அதிகமானவற்றை அவர்கள் ஆழமாக விரும்புகின்றனர். உலகின் பரபரப்பான விஷயங்களில் தங்களை தொலைத்து கொண்டிருக்கின்ற மக்கள் தங்கள் சொந்த தலைவிதியை மீண்டும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர விரும்புகின்றனர். இந்த 7 பழக்கங்கள் மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை மீட்டுக் கொடுக்கின்றனர். தேர்ந்தெடுப்பதற்கான சக்தி அவர்களுக்கு திரும்ப கிடைத்து விடுகிறது. தாங்கள் மிகவும் விரும்புகின்ற தங்களுடைய ஆழமான குறிக்கோளை அவர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கின்றனர். தங்களுடைய சொந்த எதிர்காலத்தை உருவாக்கி அதை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க தேவையான கருவிகளை அவர்கள் கைவசப்படுத்துகின்றனர். அடையாள திருட்டு பற்றி நாம் இன்று அதிகமாக கேள்விப்படுகிறோம். யாரோ உங்களுடைய பர்ஸை கொள்ளையடிக்கும் போதோ அல்லது உங்களுடைய கடன் அட்டையை திருடும் போதோ ஏற்படும் மிகப்பெரிய அடையாள திருட்டு அல்ல. நம்முடைய அடையாளம் உண்மையில் 2 வழிகளில் திருடப்படுகிறது. முதலாவதாக, நாம் உண்மையிலேயே யார் என்பதை நாம் மறந்து போகும்போது நாம் நம்முடைய அடையாளத்தை தொலைக்கிறோம். அடுத்து, நாம் ஒவ்வொருவரும் அளப்பரிய மதிப்பையும் ஆற்றலையும் கொண்டுள்ளோம் என்பதையும் நாம் பிறரோடு ஒப்பிடப்பட வேண்டிய தேவையில்லை என்பதை நாம் மறந்துவிட்டு மற்றவர்களுடன் ஒப்பிடப்படும் போது நாம் எவ்வளவு சிறப்பானவர்களாக இருக்கிறோம் என்பதிலிருந்து தான் நம்முடைய மதிப்பு அடையாளமும் வருகின்றன என்று நாம் நம்புவது நம்முடைய அடையாளம் மிகப்பெரிய அளவில் திருடு போகிறது. இந்த வகையான திருட்டு உண்மையான வெற்றிக்கு கொடுக்கப்பட வேண்டிய விலையை கொடுக்க தயாராக இல்லாத போது குறுக்கு வழிகளில் மூழ்கி போயுள்ள மக்களை உள்ளடக்கிய ஒரு கலாச்சாரத்திலிருந்து தான் வருகிறது. நம்முடைய குடும்பங்களிலும் நண்பர்களுக்கு இடையேயும் வேலையிலும் நாம் தொடர்ந்து ஒரு செயற்கையான சுயபிம்பத்தை பராமரித்து வருகிறோம். அதற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். முகம் பார்க்கும் கண்ணாடியை மனிதன் எப்போது கண்டுபிடித்தானோ அப்போது அவன் தன்னுடைய ஆன்மாவை இழக்க தொடங்கினான். தன்னுடைய உண்மையான இயல்பை விட தன்னுடைய பிம்பத்திற்கு அவன் அதிக முக்கியத்துவம் கொடுத்தான். அவன் சமுதாய கண்ணாடியின் ஒரு விளைவாக ஆனான். அவனுடைய அடையாளம் மற்றும் மதிப்பின் மையம் அவனுக்குள் இருந்து வெளியே போய்விட்டது. 7 பழக்கங்கள் உங்களை மீண்டும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றன. அவை உங்களுடைய உண்மையான இயல்பை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றன. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று அவை உங்களுக்கு நினைவூட்டுகின்றன. உங்களுடைய தேர்ந்தெடுப்புகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பே அன்றி வேறு யாரும் அல்ல. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் சிந்திப்பதற்கோ செய்வதற்கோ அல்லது உணர்வதற்கோ வெளியிலிருந்து யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. அது உங்களுடைய சொந்த விருப்ப தேர்வுதான். உங்களுடைய எதிர்காலத்தை எழுதுவதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருப்பதை அப்பழக்கங்கள் உங்களுக்கு நினைவூட்டுகின்றன. வாழ்க்கை என்பது குழு சார்ந்த ஒரு விளையாட்டு என்றும் மற்றவர்களுடன் ஒத்துழைப்போடு வேலை செய்வது சுதந்திரமாக செயல்படுவதை விட ஒரு உயர்ந்த நிலை என்றும் அவை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. அதாவது தற்சார்பை விட சகசார்பு அதிக உன்னதமான நிலை என்று அவை நமக்கு எடுத்துரைக்கின்றன. மாற்றம் கடினமானது. நாம் எப்படி மாறுவது? உங்கள் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு 2 பயிற்சிகளை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். முதலில் நீங்கள் உங்கள் மனசாட்சியை பின்பற்றி செல்ல வேண்டும். தூண்டுதலுக்கும் செயல்விடைக்கும் இடையே நாம் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு இடைவெளி இருக்கிறது என்ற யோசனையை பற்றி நாம் ஏராளமாக பேசி வருகிறேன். அந்த இடைவெளியில் நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் இறுதியில் நம்முடைய வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தீர்மானிக்கிறது. இந்த இடைவெளியில்தான் மனசாட்சி, கற்பனை, சுய விழிப்புணர்வு, மன உறுதி ஆகிய 4 ஆசீர்வாதங்கள் நிலை கொண்டுள்ளன. அவற்றில் மனசாட்சி தான் நம்மை கட்டுப்படுத்தி இயக்குகிறது. பல சமயங்களில் நம்முடைய வாழ்வில் நம்முடைய மன அமைதி பறி போகும்போது நாம் நம்முடைய மனசாட்சிக்கு எதிரான முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. நாம் அவ்வாறு நடந்து கொள்ளுகிறோம் என்பதை நாம் ஆழமாக அறிந்தும் இருக்கிறோம்.
நம்முடைய மனசாட்சியின் சக்தியை பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரே வழி அதனிடம் கேள்வி கேட்டுவிட்டு அது கூறும் பதிலை காது கொடுத்து கேட்பதுதான். எடுத்துக்காட்டாக பின்வரும் கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். மிகப்பெரிய நேர்மறையான தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய எந்த முக்கியமான விஷயத்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் செய்ய தொடங்க வேண்டும்? இதை பற்றி சற்று ஆழமாக சிந்தியுங்கள். உங்கள் மனதில் என்ன எண்ணம் தோன்றுகிறது? இப்போது இன்னொரு கேள்வியை உங்களிடம் கேளுங்கள். மிகப்பெரிய நேர்மறையான தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய எந்த முக்கியமான விஷயத்தை என்னுடைய தொழில் வாழ்க்கையில் நான் செய்ய தொடங்க வேண்டும்? இது பற்றியும் ஆழமாக சிந்தித்து இதற்கான விடையை கண்டுபிடியுங்கள். நீங்கள் என்னை போன்றவராக இருந்தால் உங்கள் மனசாட்சி கூறுவதை கவனமாக காது கொடுத்து கேட்பதிலிருந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். ஞானம் மற்றும் சுய விழிப்புணர்வின் குரல் அது. நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய இன்னொரு மாபெரும் கேள்வி இது. வாழ்க்கை இப்போது என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறது? இக்கேள்வியை பற்றி கவனமாக சிந்தியுங்கள். நீங்கள் இதுவரை எதிலும் ஒருமித்த கவனம் செலுத்தி வந்திருக்கவில்லை என்பதையும், நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடும் விதம் குறித்து இனி அதிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் உணரக்கூடும். அல்லது நீங்கள் எப்போதும் சோர்வாக இருப்பதால் இனி நீங்கள் ஒழுங்கான உணவை உட்கொள்ள வேண்டும் என்றும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றும் நீங்கள் தீர்மானிக்கக்கூடும். அல்லது நீங்கள் சரி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான உறவு இருப்பதை நீங்கள் உணரக்கூடும். அது எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசாட்சி ஒப்புதல் வழங்கியுள்ள ஒரு மாற்றத்தை மேற்கொள்ளுவதில் அதிக வலிமையும் சக்தியும் அடங்கியுள்ளது. ஆழமான நம்பிக்கை இல்லாவிட்டால் கடினமான காலகட்டங்களில் உங்கள் இலக்குகளை பின்தொடர்ந்து செல்லுவதற்கு தேவையான வலிமை உங்களுக்கு இருக்காது. அந்த ஆழமான நம்பிக்கை உங்கள் மனசாட்சியிலிருந்து வருகிறது. நம் எல்லோருக்கும் 3 வகையான வாழ்க்கை உள்ளன. ஒன்று பொது வாழ்க்கை, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் ஓர் உள்ளார்ந்த வாழ்க்கை. மற்றவர்கள் கவனிக்கின்ற வாழ்க்கை தான் நம்முடைய பொது வாழ்க்கை. நாம் தனியாக இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை. நாம் நம்முடைய உள் நோக்கங்களையும் ஆள் விருப்பங்களையும் உண்மையிலேயே ஆய்வு செய்ய விரும்பும்போது நாம் செல்லுகின்ற அந்த இடம்தான் நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கை. நீங்கள் இந்த உள்ளார்ந்த வாழ்க்கையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நான் வலிமையாக பரிந்துரைக்கிறேன். இங்குதான் உங்கள் மனசாட்சி உங்களுக்கு பெரும் அறிவுறுத்தல்களை கொடுக்கிறது. ஏனெனில் இந்த இடத்தில்தான் கவனமாக காது கொடுத்து கேட்பதற்கான மனநிலையில் நாம் இருக்கிறோம். மாற்றத்திற்கான இன்னொரு முக்கியமான வழி நீங்கள் வகிக்கும் பாத்திரத்தை மாற்றிக்கொள்வது. நான் எப்போதும் கூறி வந்துள்ளதைப் போல் நீங்கள் உங்கள் வாழ்வில் படிப்படியான மாற்றங்களை மேற்கொள்ள விரும்பினால் உங்களுடைய நடத்தையை முதலில் மாற்றுங்கள். நீங்கள் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினால் நீங்கள் இவ்வுலகை பார்க்கும் விதத்தையும் அதை அர்த்தப்படுத்திக் கொள்ளும் விதத்தையும் மாற்றுவதன் மூலம் கவனம் செலுத்துங்கள். அதாவது நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டங்களை மாற்றுவதன் மீது நடவடிக்கை எடுங்கள். உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றுவதற்கான சிறந்த வழி நீங்கள் வகிக்கும் பாத்திரத்தை மாற்றுவதுதான். வேலையில் ஒரு புதிய பணித்திட்ட மேலாளராக உங்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படக்கூடும். நீங்கள் முதன்முறையாக ஒரு தாயாகவோ அல்லது தாத்தாவாகவோ ஆகக்கூடும். உங்கள் சமூகத்தில் நீங்கள் ஒரு புதிய பொறுப்பை ஏற்கக்கூடும். திடீரென்று உங்கள் பாத்திரம் மாறியுள்ளதால் இப்போது உலகை நீங்கள் வித்தியாசமாக பார்க்கிறீர்கள். மாறியுள்ள இந்த கண்ணோட்டத்தினால் இயல்பாக உங்கள் நடத்தை நல்ல விதமாக மாறுகிறது. சில சமயங்களில் பாத்திரங்களின் மாற்றம் புற நிகழ்வுகளாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக உங்களுடைய வேலை பொறுப்பில் நிகழும் ஒரு மாற்றத்தை கூறலாம். ஆனால் மற்ற சமயங்களில் நம்முடைய மனப்போக்கை மாற்றுவதன் மூலமாகவோ அல்லது ஒரு சூழ்நிலை குறித்த நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றுவதன் மூலமாகவோ நம்முடைய பாத்திரத்தை நம்மால் மாற்ற முடியும். எடுத்துக்காட்டாக உங்கள் வேலையில் நீங்கள் எல்லோரையும் கட்டுப்படுத்துகின்ற ஒருவராக பார்க்கப்படுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை லேசாக தளர்த்தி கொண்டு எல்லோரையும் நம்ப தொடங்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் உங்களை வித்தியாசமாக பார்க்க தொடங்கலாம். உங்களுடைய பாத்திரத்தை மேற்பார்வையாளர் என்பதிலிருந்து ஆலோசகர் என்பதாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய பாத்திரத்தை மாற்றும்போது உங்கள் மனப்போக்கு மாறுகிறது. இதனால் நீங்கள் உங்கள் குழுவினரை எப்போதும் கட்டுப்படுத்தி கொண்டும் அவர்கள் பார்க்கும் வேலையை தொடர்ந்து கண்காணித்து கொண்டும் இருப்பதற்கு பதிலாக தாங்களாக தீர்மானம் மேற்கொள்வதற்கும் அதற்கு உங்கள் ஆலோசனையை நாடுவதற்கும் உங்கள் குழுவினருக்கு சக்தியூட்டுகின்ற ஓர் ஆலோசகராக நீங்கள் உங்களை பார்க்க தொடங்குவீர்கள். 7 பழக்கங்களில் எது மிகவும் முக்கியமானது என்று மக்கள் என்னிடம் அடிக்கடி கேட்கின்றனர். அதற்கு என்னுடைய பதில் இதுதான். எந்த பழக்கத்தை கடைபிடித்து வாழ நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் மிக முக்கியமான பழக்கம். உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களான சுய விழிப்புணர்வையும் மனசாட்சியையும் பயன்படுத்தி எந்த பழக்கத்தை வளர்த்தெடுப்பதன் மீது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கண்டுபிடியுங்கள்.
பல சமயங்களில் மாறுவதற்கான சிறந்த வழி குறிப்பிட்ட அந்த பழக்கத்தை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பதற்கு சிறிது சிறிதாக உங்களை அர்ப்பணித்துக் கொள்வதுதான். இதன் மூலம் உங்கள் ஒழுங்கும் தன்னம்பிக்கையும் மெல்ல மெல்ல அதிகரிக்கும். பழக்கங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு செய்யக்கூடிய நன்மைகள் என்னால் பார்க்க முடிகிறது. ஆனால் என்னுடைய நிறுவனம் அவற்றை கடைபிடிக்காவிட்டால் என்ன செய்வது? எல்லாமே ஒரு தனி நபரிடமிருந்து தான் தொடங்குகிறது. ஏனெனில் அர்த்தமுள்ள மாற்றங்கள் அனைத்தும் அகமிருந்து புறமாகத்தான் வெளிவருகின்றன. நீங்கள் தனிப்பட்ட மாற்றத்தை துவக்கும் போது நீங்கள் உங்கள் சூழலையும் மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் காணுவீர்கள். ஏனெனில் உங்கள் செல்வாக்கு விரிவடைகிறது. உங்களுடைய நாணயமான நடத்தை மற்றவர்களை கவர்கிறது. உங்களை மேம்படுத்திக் கொள்வதில் நீங்கள் வெற்றி பெற தொடங்கிய பிறகுதான் உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்துவதன் மீது நீங்கள் கவனம் செலுத்த தொடங்க வேண்டும். பழக்கங்களை நம்முடைய கலாச்சாரத்திற்குள் கட்டியெழுப்பி மேலிருந்து கீழ் நோக்கி பாயும் கட்டளைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் எனும் தொழில் யுக போக்கிலிருந்து விடுபட மக்களுக்கு உதவுவதுதான் என்னுடைய மிகப்பெரிய நோக்கமாகும். தொழில் யுக மனப்போக்கு இன்னும் நம்முள் குடிக்கொண்டுள்ளது. மக்கள் என்பவர்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய பொருட்கள் என்ற எண்ணம் அது. ஒருவர் போனால் இன்னொருவர் என்ற மனப்போக்கு அது. ஒவ்வொருவரும் தனித்துவமான திறமைகளை பெற்றுள்ளனர், தனித்துவமான பங்களிப்புகளை வழங்கக்கூடிய திறனை பெற்றுள்ளனர் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருந்தும் கூட எல்லோரும் ஒன்றுதான் என்று கருதுகின்ற மனப்போக்கு அது. நிதி அறிக்கைகளில் மக்கள் மிக உயர்ந்த சொத்துக்களாக காட்டப்படுவதற்கு பதிலாக செலவுகளாக காட்டப்படுகின்றனர். நீங்கள் இரக்கமுள்ள ஒரு ஏகாதிபதியாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் கட்டுப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறீர்கள். இன்றைய பெரும்பாலான நிறுவனங்களில் உள்ள முக்கிய குறைபாடு இதுதான். 7 பழக்கங்களால் இவை எல்லாவற்றையும் மாற்ற முடியும். 7 பழக்கங்கள் கலாச்சாரம் அதில் சம்பந்தப்பட்டுள்ள அனைவருக்கும் சக்தி அளிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் ஒவ்வொரு நபரும் அளப்பரிய மதிப்பு வாய்ந்தவராக திகழ்கிறார். ஒருவருடைய குறைகளை இன்னொருவருடைய நிறைகள் ஈடுகட்டும் விதமாக குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வலுவான குழுக்கள் உருவாக்கப்படுகின்றன. எல்லாருமே தேவைதான். அவர்கள் தங்கள் சொந்த வலிமைகளை கண்டுபிடித்து தாங்கள் செய்ய விரும்புகின்ற ஒன்றை குறிவைத்து அதை சிறப்பாக செய்ய அவர்களுக்கு உதவுவதுதான் இங்கு முக்கியம். 7 பழக்கங்கள் உலகம் நெடுகிலுள்ள குழுக்களையும் நிறுவனங்களையும் பரிபூரணமாக மாற்ற உதவியுள்ள விதம் குறித்து நான் மகிழ்ச்சியும் பணிவும் கொள்ளுகிறேன். எடுத்துக்காட்டாக, மெக்சிகோவில் ஒரு பெரிய சுரங்க நிறுவனத்தில் 7 பழக்கங்கள் அதன் தத்துவமாக இருக்கின்றன. அந்நிறுவனத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரியில் தொடங்கி சுரங்க தொழிலாளர்கள் வரை எல்லோரும் 7 பழக்கங்களில் பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர். எல்லோரும் இங்கு மதிக்கப்படுகின்றனர். விளைவுகளுக்கு ஒவ்வொருவரும் பொறுப்பேற்று கொண்ட போது அங்கு உற்பத்தி விண்ணை தொட்டது. விபத்துகள் குறைந்தன. அத்தொழிலாளர்களின் கணவனோ அல்லது மனைவியோ அந்நிறுவனத்தை தொலைபேசியில் அழைத்து, என் கணவன் அல்லது மனைவி முற்றிலுமாக மாறியுள்ளார், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்க தொடங்கினர். இப்போது அந்த ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தினருக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ஒரு மாபெரும் நிறுவனத்தை கட்டி எழுப்புவதற்கு தலை சிறந்த நபர்கள் மட்டும் போதாது என்பதை நான் அறிந்து கொண்டுள்ளேன். அந்நிறுவனத்தில் உள்ள அனைவரும் 7 பழக்கங்களை கடைபிடித்து வாழ வேண்டும். அதாவது அவர்கள் தாங்களாகவே முயற்சி மேற்கொள்ள வேண்டும். தங்களுடைய நோக்கத்தையும் உத்தியையும் பற்றிய ஒரு தெளிவு அவர்களுக்கு இருக்க வேண்டும். முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய வேலைகளை முதலில் செய்ய வேண்டும். உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி சிந்தனை அவர்களுக்கு இருக்க வேண்டும். எதிர்காலத்திற்காக எல்லோருமாக கூட்டிணைந்து புதுமையான யோசனைகளை உருவாக்கி அவற்றை செயல்படுத்த வேண்டும். 7 பழக்கங்களின் கட்டமைப்பிற்குள் சிந்திப்பது எந்த ஒரு நிறுவனத்தின் வெற்றிக்கும் இன்றியமையாதது. 7 பழக்கங்கள் கலாச்சாரத்தை உருவாக்குவது ஒரு நிறுவன தலைவரின் வேலை மட்டுமல்ல, அது ஒவ்வொருவருடைய வேலையும் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் எல்லாருமே தலைவர்கள் தான். ஒவ்வொரு நிறுவனத்தின் கலாச்சாரத்திற்குள்ளும் கொள்கையை அடிப்படையாக கொண்ட தலைமைத்துவத்தை வளர்த்தெடுப்பது தான் என்னுடைய ஆள் விருப்பமாகும். அந்த வகையான தலைமைத்துவம் ஒரு தலைவருக்கு மட்டும் உரியதல்ல, அது எல்லோருக்குமானது. உண்மையான தலைமைத்துவம் என்பது பதவி கொடுக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில் அல்லாமல் கொள்கைசார் அதிகாரத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. மகாத்மா காந்தி ஒருபோதும் அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு பதவியையும் வகித்ததில்லை. என் வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு ஆசானாக இருந்து வந்துள்ளேன். உயர்ந்த பொறுப்பை உள்ளடக்கிய எந்த ஒரு பதவியையும் நான் ஒருபோதும் வகித்ததில்லை. ஆனால் என்னுடைய சொந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கான உயர்ந்த பொறுப்பு என்னுடையதுதான் என்பதை நான் உணர்ந்துள்ளேன். 7 பழக்கங்களை உண்மையாக தீவிரமாக கடைபிடிப்பவர்கள் தலைவர்களாக ஆகின்றனர். மக்கள் தங்கள் பெயர் சொல்லும்படி விட்டு செல்லக்கூடிய சீதனத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நீங்கள் எப்போதுமே கூறி வந்துள்ளீர்கள். நீங்கள் விட்டு செல்லும் சீதனம் என்னவாக இருக்கும்? தனிப்பட்ட முறையில் என்னுடைய மிகப்பெரிய சீதனம் என்னுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியும் ஒரு தரமான வாழ்க்கையும் தான். என் குடும்பத்தை விட வேறு எது ஒன்றும் எனக்கு அதிக மகிழ்ச்சியும் மனநிறைவையும் கொடுத்ததில்லை. என் குடும்பம்தான்
எனக்கு முக்கியம். வீட்டில் ஏற்படும் தோல்வியை வேறு எந்த ஒரு வெற்றியாலும் ஈடுகட்ட முடியாது என்று யாரோ ஒரு அறிவாளி கூறி சென்றுள்ளார். நான் அதனோடு முற்றிலுமாக உடன்படுகிறேன். உங்கள் சொந்த வீட்டிற்குள் நீங்கள் செய்கின்ற வேலைதான் நீங்கள் செய்யக்கூடிய தலை சிறந்த வேலையாகும். குடும்பம்தான் உச்சக்கட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் வழக்கமாக கொடுப்பதை விட அதிக நேரமும் அதிக கவனமும் அதற்கு கொடுக்கப்பட்டாக வேண்டும். வேலையில் ஒன்றை சாதிப்பதற்கு ஒரு விலாவாரியான உத்தியை பற்றி சிந்திப்பதில் மக்கள் ஏகப்பட்ட நேரத்தை செலவிடுவர். ஆனால் ஒரு வலிமையான குடும்பத்தை கட்டியெழுப்புவதை பற்றி திட்டமிடுவதற்கு ஒரு சில மணி நேரத்தை கூட அவர்கள் செலவிட மாட்டார்கள். அதை பற்றி அவர்களுக்கு அவ்வளவாக அக்கறை இருக்காது. இது ஒரு புறம் இருந்தாலும், நீங்கள் உங்கள் வீட்டில் வெற்றிகரமாக திகழ்வது உங்கள் நோக்கமாக இருந்தால் உங்கள் வேலையில் அதிக அளவு வெற்றி சாத்தியமில்லை என்ற பொய்யான யோசனையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இவ்விரண்டில் ஏதேனும் ஒன்றில்தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற எண்ணம் தவறானது. நீங்கள் கவனமாக திட்டமிட்டால் இரண்டிலும் உங்களால் வெற்றி பெற முடியும். உண்மையில் ஒன்றில் கிடைக்கும் வெற்றி இன்னொன்றிலும் நீங்கள் வெற்றி பெற வழிவகுக்கும். நீங்கள் இதுவரை உங்கள் குடும்பத்தை உதாசீனப்படுத்தி வந்திருந்தால் புதிதாக அவர்களுடன் ஒரு நெருக்கத்தை உங்களால் வளர்த்தெடுக்க முடியும். என்னுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை நான் என்னுடைய எந்த சாதனைக்காக அறியப்பட விரும்புகிறேன் என்று என்னிடம் கேட்கப்படும் போது அதற்கு நான் பின்வருமாறு எளிமையாக விடையளிக்கிறேன். என் குழந்தைகளுடனான என்னுடைய பணி குறித்து நான் அறியப்பட விரும்புகிறேன். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தலைவர் தான் என்று நான் நம்புகிறேன். அவர்களை அந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். குழந்தைகளை அவர்களுடைய நடத்தையை கொண்டு வரையறுக்காதீர்கள். அவர்கள் தலைவர்கள் என்பது போல் உங்கள் மனக்கண்ணில் பாருங்கள். அவர்கள் தலைவர்கள் என்று அவர்களிடம் உறுதியாக வலியுறுத்துங்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய மதிப்பையும் தங்களிடம் உள்ள ஆற்றலையும் தெளிவாக பார்ப்பதற்கு அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் விதத்தில் அவற்றை பற்றி அவர்களிடம் எடுத்துரைப்பதுதான் உண்மையான தலைமைத்துவம். குழந்தைகள் தங்களுக்குள் இருக்கும் அளப்பரிய சக்தியையும் ஆற்றலையும் பார்க்க அவர்களுக்கு உதவுவதன் மூலம் அவர்களுடைய உள்ளார்ந்த மதிப்பையும் நல்லியல்பையும் அவர்களிடம் எடுத்துரைப்பதன் வாயிலாக ஒரு புதிய தலைமுறை தலைவர்களை உருவாக்க முடியும். உலகில் இன்று ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் 7 பழக்கங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்கள் உண்மையிலேயே யார், எத்தகைய திறன்கள் அவர்களிடம் உள்ளன போன்றவை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. நாம் அவர்களுக்கு நாணயத்தையும் சுய ஒழுங்கையும் பிரச்சனைகளிலிருந்து விரைவாகவும் புத்திசாலித்தனமாகவும் மீளுவது எப்படி என்பதையும் வாழ்வில் உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி என்ற போக்கையும் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தங்களிடம் இருந்து வேறுபட்டுள்ள மக்களை சந்தேகிப்பதற்கு பதிலாக அவர்களை வரவேற்க நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ரம்பத்தை கூர்த்திட்டுவது எப்படி என்பதையும் வளருவதையும் மேம்படுத்துவதையும் கற்பதையும் அவர்கள் ஒருபோதும் நிறுத்திவிடக்கூடாது என்பதையும் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது த லீடர் இன் மீ என்ற பயிற்சி திட்டத்தின் வாயிலாக உலகம் நெடுகிலும் உள்ள பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பள்ளிகளில் ஒரு சில பிரபலமான குழந்தைகள் மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் ஒரு தலைவர் என்பதை குழந்தைகள் கற்றுக்கொள்ளுகின்றனர். உண்மையான நேர்மையான சாதனையிலிருந்து வருகின்ற முதன்மை வெற்றிக்கும் உலக அங்கீகாரம் எனும் 2ஆம் பட்ச வெற்றிக்கும் இடையேயான வேறுபாட்டை அவர்கள் கற்றுக்கொள்ளுவதோடு முதன்மை வெற்றியை மதிக்கவும் கற்றுக்கொள்ளுகின்றனர். பிறகு தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் எனும் பரிசு தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதையும் தாங்கள் இனி பலிகடாக்களாகவோ அல்லது ஒரு இயந்திரத்தில் ஒரு சக்கர பற்களாகவோ வாழ வேண்டியதில்லை என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றனர். பலிகடா உணர்வு, சார்பு, சந்தேகம், தற்காப்பு உணர்வு ஆகியவற்றை தூக்கி எறிந்துவிட்டு மேற்கூறப்பட்டுள்ள கொள்கைகளுடன் ஆழமாக பிணைக்கப்பட்டு இக்குழந்தைகள் வளர்ந்தால் எதிர்காலத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக ஆவார்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். மற்றவர்களுக்கு தாங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுகின்ற பொறுப்பான குடிமக்களாக அவர்கள் ஆவர். அத்தகைய எதிர்காலம் சாத்தியம்தான். நான் அதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுடைய பணி எதிர்காலத்தில் எப்படி அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முதலில் இதயபூர்வமாக என்னை நான் ஒரு ஆசிரியராகவே கருதுகிறேன். நான் என்னுடைய முறைசார் கல்வியை முடித்துவிட்டு ஒரு பேராசிரியராக பணியில் சேர்ந்தேன். அந்த வேலையை நான் மிகவும் விரும்பினேன். நான் என்னுடைய சொந்த குறிக்கோளை கண்டுபிடிக்க தொடங்கிய போது 7 பழக்கங்களிலும் என்னுடைய பிற எழுத்து படைப்புகளிலும் அடங்கியுள்ள கொள்கையை மையமாக கொண்ட தலைமைத்துவம் எனும் இந்த யோசனை என்னை விட பன்மடங்கு பெரியது என்பதை எனக்கு தெளிவாக்கியது. ஒரு நிறுவனத்தை துவக்கி அதன் வாயிலாக இந்த யோசனையை நான் முன்னெடுத்து சென்றால் ஒழிய அதன் முக்கியத்துவமும் பொருந்து தன்மையும் என்னுடைய காலத்திற்கு பிறகு மங்கி மறைந்துவிடும் என்பதை நான் உணர்ந்தேன். அதை மனத்தில் வைத்து கொள்கையை மையமாக கொண்ட தலைமைத்துவத்தை உலகம் நெடுகிலும் பரப்புவதற்கு பிரத்யேகமான ஒரு நிறுவனத்தை துவக்குவதென்று நான் தீர்மானித்தேன். அதைத் தொடர்ந்து கவி லீடர்ஷிப் சென்டர் என்ற நிறுவனத்தை நான் துவக்கினேன். பின்னாளில் அது பிராங்க்லின் குவெஸ்ட் நிறுவனத்துடன் ஐக்கியமாகி பிராங்க்லின் கவி நிறுவனமாக ஆனது.
கொள்கையை மையமாக கொண்ட தலைமைத்துவத்தை செயல்படுத்துவதன் மூலம் மக்களிடத்திலும் நிறுவனத்திலும் சமுதாயங்களிலும் மகத்துவத்தை வளர்த்தெடுப்பதுதான் எங்கள் நிறுவனத்தின் நோக்கமாக இருந்தது. நாங்கள் இப்போது உலகில் 140 நாடுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் நிறுவனத்தின் நோக்கம், முன்னோக்கு, விழுமியங்கள், செயல்திறன் ஆகியவை குறித்து நான் பெருமிதம் கொள்கிறேன். அந்நிறுவனம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேனோ அது துல்லியமாக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக பிராங்க்லின் கவி நிறுவனம் என்னை சார்ந்திருக்கவில்லை. எனவே நான் போன பிறகும் இப்பணி தொடரும். உங்களுடைய மிக முக்கியமான இறுதி செய்தி, வாழ்க்கையை உச்சஸ்தாயியில் வாழுவது என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அதற்கு என்ன பொருள்? நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி எப்போதும் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது என்பது அதன் பொருள். அது ஒருபோதும் உங்களுக்கு பின்னால் இல்லை. அந்த பணியின் மீதான உங்கள் அர்ப்பணிப்பை நீங்கள் எப்போதும் விரிவுபடுத்திக் கொண்டும் ஆழப்படுத்திக் கொண்டும் இருக்க வேண்டும். பணி ஓய்வு என்பது ஒரு பொய்யான கோட்பாடு. நீங்கள் ஒரு வேலையிலிருந்து ஓய்வு பெறக்கூடும், ஆனால் அர்த்தமுள்ள பணி திட்டங்களிலிருந்தும் பங்குகளிப்புகளிலிருந்தும் நீங்கள் ஒருபோதும் ஓய்வு பெறுவதில்லை. உச்சஸ்தாயி என்பது இசை தொடர்பான ஒரு சொல். இசையை அதிக ஆற்றலோடும் அதிக சத்தமாகவும் வலிமையோடும் இசைப்பது என்பது அதன் பொருள். வாழ்க்கையை அதுபோல உச்சஸ்தாயியில் வாழ வேண்டும் என்ற அதே எண்ணத்துடன் வாழ்வது இன்றியமையாதது. நீங்கள் எதை சாதித்திருந்தாலும் சரி, எதையும் சாதிக்கவில்லை என்றாலும் சரி, நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான பங்களிப்புகள் இருக்கின்றன. கடந்த காலத்தில் நீங்கள் செய்துள்ளவற்றை திரும்பி பார்ப்பதற்கு ஏற்படும் சபலத்திற்கு பலியாகாமல் நன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை முன்னோக்கி பாருங்கள். உங்கள் வயது எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்வில் உங்கள் நிலை என்னவாக இருந்தாலும் சரி, இதோட இன்னைக்கான பார்ட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.